யாழ்ப்பாண மக்கள் வந்து கொஞ்சம் வருஷம் கஷ்டப்பட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் மறந்துடணும் நம்ம. அது யாழ் பல்கலைக்கழகத்துக்கு என்று ஒரு அடையாளம் இருக்குது, தனித்துவம் இருக்குது. அதாவது யாழ்ப்பாண மக்கள் வந்து உலகம் முழுவதும் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். கனடாவுக்கு போனாலும் எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். இவ்வளவு டிசிப்ளின்டா ஒரு ஆடியன்ஸ். அப்புறம் கடைசியில் இந்த ஊடகத்துறை சார்ந்து சினிமா சார்ந்து இருக்கக்கூடிய இப்படியான வாய்ப்புகளை தேடி நம்மளுடைய எளியவர்கள் அங்கே வருகின்ற தன்மை என்பது இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது. இங்கிருந்து அங்கு வருகின்ற அந்த எளியவர்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க? ஆசான் இப்போ இந்த வாட்டி ஸ்னேகான்னு ஒரு பொண்ணு தான் இந்தியா இசை கலைஞர்கள், அவங்களோட எக்ஸ்போஷர் தனி. அவங்க வந்து வேற அம்பாறை மாவட்டம்னு நினைக்கிறேன். அதனால் விநாயகபுரத்தில் அவர் இந்த சபேசனுங்கப்பட்டவர். அவர் எஸ்பிபி ஜெயஸ்தாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி, அதுக்கப்புறம் ஹரிஹரன் வந்துவிட்டார். எல்லாரும் மனோ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பாடக்கூடிய ஆள், மலேசியாவாசன் இருந்தார். ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் நான் வணக்கம் உறவுகளே, மற்றும் ஒரு சிறப்பு நேர்காணல் வழியாக உங்கள் எல்லோரையும் மீளவும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இயல், இசை, நாடகம் என்று அழைக்கப்படுகிற அந்த மூன்று தமிழிலே இசை என்பது செவியின் வழியாக எங்களுடைய உள்ளத்தை சேர்ந்து எங்களை வளப்படுத்துகிற, மகிழ்ச்சியை கொடுக்கிற ஒரு விடயமாக இருக்கிறது. இப்படி இருக்க இசையின் வழியாக நாங்கள் இணைந்து கொள்ளுகிற அல்லது இணைத்துக் கொள்ளுகிற உறவுகள் அது கண்டம் கடந்து கடல் கடந்து எங்களை இணைக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. மிக முக்கியமாக நாங்கள் இந்த இந்திய நிலத்தணிவை பார்த்தோமாக இருந்தால் இந்தியாவிலே இருந்து பிரிந்த ஒரு சிறிய நிலப்பகுதியாகத்தான் இலங்கை காணப்படுகிறது. இப்படி புவிச்சரிதவியலாளர்கள் குறிப்பிடுகிற போது இந்த நிலத்திற்கும், அதாவது மிக முக்கியமாக தமிழ்நாட்டிற்கும் இலங்கைக்கும் இடையிலே அது கலாச்சாரம், பண்பாடு, அது மட்டுமின்றி உணவு பழக்க வழக்கங்கள், இசை, மொழி என்று சொல்லி பல்வேறு விதமான தொடர்புகளை நாங்கள் அடுக்கிக் கொண்டே செல்லலாம். இந்த பின்னணியில நான் நிறைய கதைக்காம நேரடியா விஷயத்துக்கு வரேன். யாழ்ப்பாணத்திலே யாழ் மருத்துவ பீடத்தினராலே மாணவர்களாலே ஒழுங்கமைக்கப்பட்டிருந்த மெல்லிசை என்கிற ஒரு இசை நிகழ்ச்சி அரங்கேறி இருக்கிறது. அந்த பின்னணியிலே அந்த இசை நிகழ்ச்சியினுடைய முக்கியமான பாடகராக கலந்து சிறப்பித்திருக்கின்ற ஸ்ரீனிவாஸ் அவர்களை தான் இன்றைக்கு நாங்கள் சந்திக்க போகிறோம். வணக்கம். வணக்கம். உங்களை இந்த நிகழ்ச்சியின் பிற்பாடு, அதுவும் நீங்கள் ஒரு கொஞ்சம் டயர்டா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். நேரமும் கிட்டத்தட்ட 11 மணி ஆகி கொண்டு இருக்குது. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். ஒரு இசை நிகழ்ச்சி முடிஞ்சாச்சுன்னா ஒரு எனர்ஜி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அடுத்த நாள் தான் கொஞ்சம் டயர்டாக இருப்போம். பட் இப்போ ஒரு ஹைல இருக்கோம் நாங்கள். அது எதனாலதான் நாங்கள் பாட்டு பாடினது மட்டும் இல்லாமக்கி இசை ரசிகர்கள் எப்படி அதை ரியாக்ட் பண்ணாங்கங்கிறது, அவங்கள மகிழ்விக்க வைக்கும்போது எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சியா இருக்கு. சரி, நீங்கள் இந்த நிலத்துக்கு, அதுவும் யாழ்ப்பாணத்துக்கு வந்து 2வது தடவையா வந்திருக்குன்னு சொன்னீங்க. கிட்டத்தட்ட 10 வருடங்கள் கழித்து உங்களுடைய பயணம் அமைந்திருக்குது. ஊடகங்களின் வழி நீங்கள் அறிந்த இந்த நிலத்தை இங்க வந்து பார்க்கல, அல்லது இந்த மக்களோடு உரையாடுகிற போது, இந்த மக்களோடு ஊடாடுகிற போது உங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கு? அதாவது யாழ்ப்பாண மக்கள் வந்து உலகம் முழுவதும் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். கனடாவுக்கு போனாலும், யூகேக்கு போனாலும், யூரோப் போனாலும், ஆஸ்திரேலியா போனாலும் எல்லாமே யாழ் மக்கள் தான் ஃபுல்லாக. அவங்க அங்கே எப்படி எங்களை அன்போடு வரவேற்கிறாங்களோ அதே தான் இங்கேயும் பார்க்குறோம். இதுதான் இங்கேருந்து தான் ஆரம்பம். அப்போ யாழ் மக்கள் எப்படி இருப்பாங்கங்கிறது அவங்கள பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதை விட ஒரு படி மேலேன்னு வேணா சொல்லலாம். ஏன்னா நேற்றுக்கு விமான நிலையத்தில் இறங்கி வெளியில் வரும்போதே அந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு, ஒரு 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 அன்பின் ஒரு வெளிப்பாடாக இருந்தது. அது சொல்லறதுக்கு வார்த்தை கிடையாது. அப்படி எல்லாரும் ஏதோ நான் கொடுத்து வச்சிருக்கேன், நான் என்னதான் பண்ணினேன் இந்த வாழ்க்கையில் இவ்வளவு தூரம் அன்பு கிடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணினேங்கிறது நானே அப்பப்போ கேட்டுக்கொள்கிறேன். எங்கிட்ட கேட்டுட்டே இருக்கேன் நான். அந்த மாதிரி ஒரு அன்பும் ஆதரவும் இங்கே கிடைக்கிறது எனக்கு. கேட்கிற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த இசை நிகழ்வு எப்படி இருந்தது?
எப்படி எங்களுடைய ரசிகர்கள் எப்படி அதை வரவேற்றார்கள்? அதாவது ரொம்பவே ரொம்பவே எல்லா டைப் ஆஃப் சாங்ஸும் அவ்வளோ அழகாக ரசித்தாங்க. அதாவது இந்த அன்புங்கிறது மரியாதை கலந்த அன்பு. அதுதான் பார்த்தேன் இன்னைக்கு. எவ்வளவு பாடும்போது அவங்க அதை அமைதியாக கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட கைதட்டல் கரகோஷங்கிறது அது அது கேட்கும்போது அப்படி இனிமையாக இருக்குது. அது எங்களோட பாட்டையும் விட நல்லா இருக்காது அந்த கரகோஷம். அது இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு ஆடிட்டோரியத்தில் இவ்வளவு டிசிப்ளின்டாக ஒரு ஆடியன்ஸ், அப்புறம் கடைசியில் கொஞ்சம் ஃபாஸ்ட் சாங்ஸ் பாடும்போது அதுக்கு தகுந்தாப்புல ரியாக்ட் பண்ணிட்டு எல்லாத்துக்குமே பர்ஃபெக்ட் ஆடியன்ஸ். இது இந்த மாதிரி ஒரு மாடல் ஆடியன்ஸ் ரொம்ப நாள் ஆச்சு நான் பார்த்து. நான் நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒழுங்கமைப்பாளர்களும் யாழ் மருத்துவ பீடம். ஆகவே அவர்களுக்கு ஒரு தனித்த ஒரு அடையாளம் இருக்கிறது இந்த மண்ணுக்கென்று. அதுவும் யாழ் பல்கலைக்கழகத்துக்கு என்று ஒரு அடையாளம் இருக்கிறது, தனித்துவம் இருக்கிறது. அந்த வழியில் தான் இந்த ரசிகர்களும் இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். அதுதான் இருக்கும் அநேகமாக. இந்த மாதிரி ஒரு டிசிப்ளின்டாக ஒரு எல்லாமே ஒரு அன்பும் இருந்தது, இந்த கரகோஷமும் இருந்தது. ஆனால் ஒரு மரியாதை கலந்ததாக இருந்தது. எல்லாமே எங்களை ஒரு நிமிஷம் கூட புண்படுத்தக்கூடாதுங்கிற அந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ். நாங்கள் என்ன கொடுக்குறோங்கிறத ஆவலாக அவங்க காத்துட்டு இருந்தாங்க. அது அவ்வளோ அழகாக அது அங்கே போய் சேர்ந்தது. அதான் சொல்றேன், ஐடியல் ஆடியன்ஸ் இன்னைக்கு இந்த இசை நிகழ்ச்சி. மகிழ்ச்சி. உங்களுடைய மகள் சரண்யா, வணக்கம். நல்லா இருக்கிறேன். எப்படி இருக்குது யாழ்ப்பாணம்? முதல் தரம் வந்திருக்கிறீங்க? முதல் தடவை வந்திருக்கேன். எப்பவுமே யாழ்ப்பாணம் வரணும்னு எப்பவுமே ஆசையாக தான் இருந்தது. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். அண்ட் அந்த முதல் தடவை வரும்போதே மக்கள் கொடுத்த அந்த வரவேற்பா இருக்கட்டும், அவங்க அவ்வளோ அன்பா இருக்காங்க எல்லாருமே. நான் வந்ததுல இருந்து எல்லாருமே ரொம்ப அன்பா பாத்துக்கிறாங்க. ஸோ அந்த அன்புக்கு ஆக்சுவலி இதே கிடையாது, அதான் சொல்றேன். ஸோ யாழ்ப்பாண மக்கள் ரொம்ப 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 அன்பு கொடுக்குறாங்க. பாடின பாடல்கள், அது அப்பா சொன்ன மாதிரி எல்லாமே நல்லா கேட்டாங்க, கரகோஷம் கொடுத்தாங்க. ஸோ அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம், ஒரு பெரிய பாக்கியமா நான் நம்புறேன். உங்களுடைய பாடல்களும் அவ்வளவு சிறப்பாக இருந்தது. நானும் அந்த கேட்டுக்கொண்டிருந்த ரசிகர்களில் ஒருவராக உங்களுடைய அந்த இசையை நான் ரசித்திருந்தேன். அப்பாவை போல சொல்லுவார்கள், அந்த கம்பன் வீட்டு கட்டுத்தரையும் கவி பாடும் என்பதை போல உங்களுடைய குரலும் அந்த மேடையை அலங்கரித்திருந்தது. உண்மையிலே நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்தோம். சரி, நான் மீண்டும் உங்களுடைய பக்கம் பெறுகிறேன். பொதுவாக இந்த நிலத்தில இருந்து தமிழ்நாட்டை நோக்கி எங்களுடைய இளையவர்கள் தற்பொழுது வர தொடங்கி இருக்கிறார்கள். அது முன்னைய காலத்திலும் இப்படி நிகழ்ந்தது. கலையை தேடி, பண்பாட்டை தேடி, கல்வியை தேடி என்று சொல்லி எங்களுடைய இளையவர்கள் அங்கே வர தொடங்கி இருக்கிறார்கள். மிக முக்கியமாக இந்த ஊடகத்துறை சார்ந்து, சினிமா சார்ந்து இருக்கக்கூடிய இப்படியான வாய்ப்புகளை தேடி எங்களுடைய இளையவர்கள் அங்கே வருகின்ற தன்மை என்பது இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது. இங்கிருந்து அங்கு வருகின்ற அந்த இளையவர்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நான் இந்த ஜீ தமிழ் சரிகமபால கூட எங்கள் கலைஞர்கள் வந்திருக்காங்க. உங்கள் கலைஞர்கள், உள்ளூர் கலைஞர்கள். இங்கே யாழ்ப்பாணத்துலேருந்து ஒரு தரங்கிணின்னு ஒரு பொண்ணு ரொம்ப அழகாக பாடுறான். அந்த விநாயகபுரத்துலேருந்து அம்பாறை மாவட்டம்னு நினைக்கிறேன். அதனால் விநாயகபுரத்தில் அவர் அந்த சபேசனுங்கப்பட்டவர். அவர் ரொம்பவே நல்லா பாடுறார், ரொம்ப கனெக்டும் பண்ணுறார் ஆடியன்ஸுக்கு. இந்த மாதிரி கில்மிஷா அதுக்கு முன்னாடி வந்தாங்க. அப்புறம் அந்த மலையகத்துலேருந்து அந்த பொண்ணு வந்தா, அசானின்னு. இப்போ இந்த வாட்டி ஸ்னேகான்னு ஒரு பொண்ணு வந்தா. இந்த மாதிரி நிறைய கலைஞர்கள் வரும்போது அவங்க நல்லா பாடும்போது இன்னும் மகிழ்ச்சியாக இருக்குது. நல்லா அவங்க இந்த இந்தியா இசை கலைஞர்கள் அவங்களோட எக்ஸ்போஷர் தனி. அவங்க வேற அது. ஆனால் அவங்களுக்கு ஈக்குவலாக பாடுறாங்கங்கிறது தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இப்போது ஈக்குவலாக பாடுறாங்க. அவங்களை விட நல்லாவும் பாடுறாங்க சிலவங்க. கில்மிஷா வின் பண்ணிட்டாங்களே லிட்டில் சாம்ப்ஸ், அது ஒரு பெரிய விஷயம். அது இந்த வாட்டி சபேசன் இருக்கார். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் அங்கே வந்துட்டு இருக்காங்க.
ஈழத்தமிழர்கள் அங்கே லண்டன்லேருந்து வராங்க, கனடாலேருந்து வர எல்லா இடத்துலேருந்தும் கலைஞர்கள் வந்துட்டு தான் இருக்காங்க. அவன் வரும்போது சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா அதான் சொல்கிறேனே, எங்களை வந்து இவ்வளோ தூரம் எங்களோட பாடல்கள், இந்த பாடல்கள் அவங்க தான் ஃபஸ்ட்டில் அவங்க தான் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்தியா மக்கள்னு நான் சொல்லுவேன். எனக்கெல்லாம் அப்படி தான். எனக்கு முதல்ல இவங்க தான். ஸோ ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பற்று தமிழ் பாட்டு மேலே. ஸோ அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அங்கே வரும்போது, இந்த மாதிரி கலைஞர்கள் அங்கே வரும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அது எல்லாருக்கும் தெரியும். நான் நிறைய சொல்லவும் செஞ்சுருக்கேன், நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கேன். இது வந்து நான் சும்மா வார்த்தைக்கு வேண்டியெல்லாம் சொல்லலை, எனக்கு தேவையில்லை எனக்கு. ஆனால் உண்மையாக எப்படி நான் வந்து இந்த நன்றி கடனை என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல. நன்றி, நீங்கள் இப்படி இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி, மிக்க நன்றி. உங்களுடைய அந்த வாழ்த்துக்கள், அது மட்டுமன்றி அந்த எங்களுடைய இளைய பிள்ளைகளை, கலைஞர்களை நீங்கள் வழிபடுத்துகிற அந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் தொலைக்காட்சிகள் வழியாக பார்க்கிறோம். உண்மையிலே அது பார்க்கிற போது மகிழ்ச்சியாக இருக்கும். ஏனென்றால் ஏதோ ஒரு தட்டிலே இங்கே ஒரு களம் இருக்கிறது என்று சொல்லி எங்களுடையவர்கள் தேடி வருகிறார்கள். அப்படி தேடி வருகிற போது அவர்களுக்கான அந்த வாய்ப்புகள் கிடைக்கிற போது உண்மையிலே அது மகிழ்ச்சியான விடயம். சரி, இப்படி இருக்க மிக முக்கியமாக இன்றைக்கு இந்த யாழ் மருத்துவ பீடத்தாலே இந்த நிகழ்ச்சி வந்து ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது. அவர்களுக்கான ஒரு பேருந்தை பெற்றுக்கொள்வதை அடிப்படையாக வைத்து அந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் எந்த விதமான எதிர்பார்ப்புமின்றி நீங்கள் இங்கே வருகை தந்து அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக முடித்து கொடுத்திருக்கிறீர்கள். ஏனென்றால் ஒரு கல்விக்கான ஒரு வாய்ப்பை வழங்குவதுதான் உங்களுடைய ஒரு நோக்கமாக இருந்திருக்கு. இப்படி இருக்க இங்க இருக்கக்கூடிய இளையவர்களுக்கு கல்வி, அதே நேரத்திலே கல்வியின் மூலமான அவர்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கையை கட்டமைக்கின்ற அந்த ஒரு தேவை வந்து இந்த நிலத்துல இருக்கிறது. விழுகிற போதெல்லாம் எழுகின்ற அந்த தன்மையை இந்த நிலத்திலே கல்விதான் கொடுக்குது. ஏனென்றால் நீண்ட கால யுத்தம் இவற்றையெல்லாம் கடந்து வந்திருக்கக்கூடிய எங்களுடையவர்கள் கல்வியின் மூலமாகத்தான் இன்றைக்கு நிமிர்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஏனென்றால் உங்களை எளியவர்கள் ஒரு முன்மாதிரியாக பார்க்கிறார்கள், அந்த பாடல்களை கேட்கிறார்கள், இந்த சினிமாவின் பால் ஈர்க்கப்படுகிறார்கள். இப்படி இருக்கிற போது கல்வியோடு இந்த துறைகளையும் இணைத்து கொண்டு பயணப்படக்கூடிய அந்த தேவையை வந்து நீங்கள் எப்படி எளியவர்களுக்கு புரிய வைப்பீர்கள்? இல்லை, ரொம்ப அது முக்கியமான ஒரு விஷயம். கல்விங்கப்பட்டது இனிமே இப்போ வந்து நீங்கள் இந்த பழசெல்லாம் மறந்து இந்த கல்வி தான் நமக்கு கை கொடுக்க போகிறது. இந்த கல்வியினால் இங்கே அதான் சொன்னேன் நான் முதல்ல இந்த நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி, ஜாஃப்னா வந்து யாழ்ப்பாணம் வந்து அடுத்த சிங்கப்பூர் மாதிரி வரணுங்கப்பட்டது தான் என்னோட ஆசை. சிங்கப்பூர் மாதிரி வரணும், பெரிய டெவலப்ட் கண்ட்ரிஸ் மாதிரி வரணுங்கப்பட்டது தான் என்னோட ஆசை. இலங்கை, யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாண மக்கள் வந்து கொஞ்சம் வருஷம் கஷ்டப்பட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் மறந்துடணும். நம்ம பழசு நினச்சிட்டு பிரயோஜனமே இல்லை. நம்ம அடுத்தது என்ன பண்ணணும், இந்த நிமிஷம் என்ன பண்ணணுங்கிறது தான். அந்த கல்வி கற்று இன்னைக்கு பாருங்க, அந்த 10 வருஷத்துல என்னென்ன மேஜிக் நடக்க போகிறது நீங்களே பார்ப்பீங்க. ஏன்னா மக்கள் அந்த மாதிரி மக்கள் வந்து கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க்கிங், புத்திசாலிங்க. கண்டிப்பாக 10 வருஷத்தில் இந்த யாழ்ப்பாணம் வந்து வேறு லெவலில் இருக்க போகிறது இங்கப்பட்டதில் எந்த டவுட்டும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு நான் வந்து பங்கு பெறுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு விஷயந்தான் இதெல்லாம். வந்து பாட்டு பாடுறேன், அதுக்கு என்ன பெரிய விஷயம் அதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன்ல. ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு நான் வந்து பாடினது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஃபேக்கல்ட்டி ஆஃப் மெடிசனுக்கு ஒரு பேருந்து வாங்கிறதுக்கு வேண்டி நான் பாடியிருக்கேன்னு கண்டிப்பாக ஐம் ஹாப்பி, திருப்தியாக இருக்கேன். எங்களுக்கும் அந்த திருப்தி மகிழ்ச்சியும் இருக்கிறது. உங்களுக்கு எங்களுடைய அந்த நன்றிகளையும் நாங்கள் உறவுகள் சார்பாக தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இப்படியான ஒரு மனம் என்பது எல்லோருக்கும் வாய்க்காது, உங்களுக்கு அது வாய்த்திருக்கிறது. சொல்லுவார்கள், அந்த கலை மனம் என்பது ஒரு குழந்தை மனம். அது இருக்கக்கூடிய சூழலில் அனுபவித்து வாழக்கூடிய தன்மையை வந்து கலைஞர்கள் கொண்டிருப்பார்கள். அதை மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. உங்களை பார்க்கிற போது அதையும் எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே நேரத்திலே கடந்த காலத்திலே இருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு அடுத்தடுத்த எதிர்காலத்தை நோக்கி பயணப்படுவது எப்போதுமே அதுதான் பண்ணணும். நிச்சயமா நிறைய வாழ்க்கைங்கிறதே ஒரு பாடம் தானே.
இன்னைக்கும் ஒரு பாடம் கற்றுட்டு இருப்போம். டெய்லி இன்றைக்கும் ஒரு பாடங்கள் கற்றுண்டு அதை விட பெட்டராக நம்ம அடுத்த நாள் பண்ணிகிட்டே இருக்கணும், பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான். பழசு நினச்சி பிரயோஜனமே இல்லை. துன்பங்கள் கண்ணதாசன் எழுதின மாதிரி, வந்த துன்பம் இதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். அவ்வளவுதான். மறந்து விட முடியுமா கண்ணதாசனை? உண்மையில் என்னுடைய வயதுக்கு கண்ணதாசன் பெரிய கவிஞர். ஆனால் அவருடைய நூல்களை நான் வாசித்திருக்கிறேன். ஆகவே அந்த கருத்துக்களை நான் என்னுடைய வாழ்க்கையிலும் நான் அதை பயன்படுத்திக் கொள்வதுண்டு. இப்படி இருக்க உங்களை பற்றி சற்று கொஞ்சம் நேரம் சென்று கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளை கடந்து இந்த திரைத்துறையிலே நீங்க பயணப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். இசை என்பது உங்களுடைய ஒரு மூச்சாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் அந்த காலத்திலே இசை உலகத்திற்குள்ளே வந்த அந்த காலம் என்பது எஸ்பிபி, ஏசுதாஸ் போன்ற ஜாம்பவான்கள் இருந்த காலம். எப்படி நீங்கள் இன்றைக்கு வரைக்கும் விரும்பப்படுகிற ஒருவராக உங்களை தக்க வைத்திருக்கிறீர்கள்? என்ன ரகசியம்? இல்லை, அது அன்னைக்கு நான் வந்தது அது எப்படி வந்தேன்னு இப்போ யோசிச்சு பார்க்கும்போது நான் அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்தேன். ஏன்னா எஸ்பிபி, ஏசுதாஸ் நீங்க சொன்ன மாதிரி, அதுக்கப்புறம் ஹரிஹரன் வந்துட்டார். எல்லாரும் மனம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பாடக்கூடிய ஆள், மனுஷவாசன் இருந்தார். ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் நான் எப்படியோ எனக்கு ஏஆர் ரஹ்மான் நல்லா ஒத்துழைச்சார். நானும் அவருக்கு ஒத்துழைச்சேன்னு நினைக்கிறேன். டேலண்ட் இருந்தாச்சுன்னா அவர் அதை ப்ரொமோட் பண்ணுவார். அது எனக்கு அமைஞ்சது. அந்த காலம் ரொம்ப கஷ்டம் உள்ளே வர்றது. ஆனால் வந்ததுக்கப்புறம் தமிழ்நாடு மட்டும் இல்லை, தமிழர்கள் உலகம் ஃபுல்லாக எனக்கு கொடுத்த ஆதரவு இன்னைக்கு வரைக்கும் நான் பாடிட்டுருக்கேன். இன்றைக்கி என்னால் பாட முடியறதுங்கிறது எனக்கு 65 வயசாச்சு, 65, 66 ஆக போகிறது. பட் என்னால் பாட முடியறதுங்கிறது எனக்கு சந்தோஷம். ஏன்னா இந்த வயசில் நான் பாடுவேன், இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்துவேன்னு நான் ஒரு நாள் நினைக்கல. பட் கண்டிப்பாக அது பாடின்னு இருக்கேன். அதுதான் நான் சொன்னேன், இன்னைக்கு பாடின்னு இருக்கேன், இன்னைக்கு நான் என்ஜாய் பண்ணுறேன். நாளைக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. பட் இன்னி வரைக்கும் நான் பாடின்னு இருக்கேன்னு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கு காரணம் இந்த நீங்கள் கொடுக்குற உற்சாகம்தான். இன்னைக்கு பார்த்தீங்களா, அவங்க கொடுக்குற உற்சாகத்தில் எந்த ஹை பிச் என்ன வேணால் பாட முடியறது என்னால். அது மக்கள் கொடுக்குற ஒரு ஆதரவு தான். அது அந்த அன்பு மக்கள் எப்பொழுதும் தங்களை மகிழ்விக்கின்ற, தங்களுக்காக இயங்குகின்றவர்களை எப்பொழுதும் நேசிப்பார்கள். நீங்கள் அந்த மேடைகளே பாடுகிற போது, நீங்களாக இருக்கட்டும் அல்லது ஏனைய பாடகர்களாக இருக்கட்டும், பாடிக்கொண்டு இருக்கிற போது உண்மையில எனக்கு கூட இவர்கள் எங்களுடையவர்கள் என்கிற ஒரு உணர்வு தொற்றி கொண்டது. அந்த இசையின் வழியா, அந்த கலையின் வழியாக, நீங்கள் பாடுகிற அந்த பாடல்களின் வழியாக தான் அந்த உணர்வு ஏற்பட்டது. இப்படி இருக்கு, உங்களுடைய சிறு வயதிலே உங்களுடைய தந்தையார் நீங்கள் இந்த துறையிலே செல்லுவதை கொஞ்சம் விருப்பப்படாத ஒரு தன்மை இருந்தது என்று சொல்லி நான் நேர்காணல்கள் வழியாக அறிந்து கொண்டேன். எப்படி உங்களுடைய மகளை நீங்கள் இந்த துறையிலே அப்படியே அழகாக எடுத்து வந்து? அதாவது நான் என்னோட மகள்கிட்ட சொன்னது உனக்கு என்ன வேணுமோ அதை நீ பண்ணு, அவ்வளவுதான் சொன்னேன். நான் உனக்கு என்னோட 2வது மகளுக்கு அவளுக்கு அவள் கார்பரேட் வேலையில தான் இருக்கா. இவள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி பண்ணணுமா, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி தான் பண்ண போறான்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். பட் என்கிட்ட இல்லை எனக்கு பாடணும்னா, சரி உனக்கு பாடணுன்னா நீ சந்தோஷமா உள்ளவா. ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்றேன் உங்ககிட்ட, இது பேரு, புகழ், பணம் இதுக்கு வேண்டி பாடக்கூடாது. நம்ம அது வந்தாச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் கிடைக்கிறதுங்கிறது பாக்கியம் நம்மளோட. அது நம்ம கையில் இல்லை. உனக்கு இந்த மியூசிக், இந்த இசை உனக்கு கொடுக்குற சந்தோஷங்கிறது இதெல்லாம் தாண்டின சந்தோஷம். நீ அதுதான் நீ மனசுல எப்போதுமே இருக்கணும். உனக்கு இசை ஒன்று மகிழ வச்சானா நீ இதுக்குள்ள வா, தைரியமா வா. பணத்தையும் அவார்ட்ஸ், புகழ் அதை நோக்கி வராது. அது வந்தானா என்னை விட சந்தோஷப்படுறது வேற யாரு? ஆனா இசை சந்தோஷப்படுத்தணும் ஒண்ணு. அதுதான் அவர்கிட்ட சொன்னேன். அப்பா மாதிரி ஒரு ஆளு வீட்டுல ஒரு முன் மாதிரியா இருக்கு. சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆசை எப்பவுமே இருக்கு.
இசைத்துறையில ஏதாவது சும்மா இசைத்துறையில இருக்கணுங்கிற ஒரு ஆசை. ஆனா அவர் சொன்ன அந்த அட்வைஸ் நம்ம வந்து பேரு புகழ் பணத்துக்காக பாடக்கூடாது. அந்த வயசுல வந்து எனக்கு அது ஒண்ணுமே புரியல. ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னு தான் இப்போ ஒரு 10 வருஷம் 12 இயர்ஸ் பாடுறதுக்கு அப்புறமா எனக்கு அந்த ஒரு பக்குவம் கிடைச்சிருக்கு. அது என்னன்னு புரியுது. பிகாஸ் இப்போ எனக்கு பாட்டு பாடும்போது வர ஆத்ம திருப்தி வேற எதுவும் கிடைக்கிறது. மக்கள் கொடுக்கறது ஆதரவா இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அப்பா ஒரு பெரிய மாதிரி இருக்கு எல்லாமே. அவர் மாதிரி எப்படி நடந்துக்கணும், அவர் மாதிரி அவர் நிறைய மக்களை உதவி பண்ணியிருக்காரு. நிறைய அதாவது நிறைய உங்களுக்கே தெரிஞ்ச மாதிரி அவர் வந்து யாராவது டேலண்ட் பார்த்தாருன்னா உடனே அவங்கள வந்து ஊக்கப்படுத்தி அவங்கள அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகணும்னு நான் பார்ப்பேன். ஸோ இது எல்லாமே எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச குவாலிட்டிஸ். அண்ட் அதான் நான் வந்து தினம் கற்றுக்கிட்டேன். நிச்சயமாக நீங்கள் மேடையில் இருவரும் பாடுகிற போது, இணைந்த ஒரு பாடலை பாடுகிற போது நான் அப்ப யோசிச்சு கொண்டிருந்தேன், எவ்வளவு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா இப்படியான ஒரு பெர்ஃபார்மன்ஸை உங்களால கொடுக்க முடியுது இந்த ஸ்டேஜ்ல இருந்து. அதை எங்களால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. அந்த பாடல்களை கேட்கிற போது நீங்கள் இருவரும் வந்து ஒருவருக்கொருவர் கோஆர்டினேட் பண்ணி அந்த பாடலை பாடுகிற போது அதை எங்களால் ஒரு ரசிகராக அல்லது அங்கே இருக்கின்ற அந்த இசையை ரசிக்கின்றவர்களாக அதை உணர்ந்து கொள்ள முடிந்தது. பாடல்களை பாடுகிற போது நீங்கள் ஒரு பாடகராக சினிமாவிலே பாடியிருக்கிறீர்கள். அதே நேரத்தில் மேடை நிகழ்ச்சிகள் பலவற்றை நீங்கள் எண்ணற்ற மேடை நிகழ்ச்சிகளை கொடுத்திருக்கிறீர்கள். இந்த இரண்டுக்கும் இடையில் எப்படியான ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கிறதா, அல்லது எது உங்களுக்கு கடினமாக இருக்கு? அதாவது ரெண்டும் வெவ்வேறு, ஆனால் ரெண்டுமே மகிழ்ச்சி கொடுக்குற விஷயம் தான். ஒரு ஸ்டுடியோவில் பாடும்போது அது தனி, அது நம்ம வந்து நமக்குள்ள ஒரு கனெக்ஷன், ஒரு சோலுக்குள்ள ஒரு கனெக்ஷன் நம்ம எப்போதுமே பார்க்குறோம். நம்ம தனிமையில் இருக்கோம், அந்த பாட்டோடு இருக்கும், அது வேறு அனுபவம். அது ஒரு மியூசிக் டைரக்டர் வேறு இருப்பார், அவர் எப்படி பாடணும்னு சொல்லுவார், எல்லாமே அது ஒரு தனி அனுபவம். ரொம்ப ஒரு பாட்டு பாடி முடிச்சதுக்கப்புறம் அவர் ஆஹா எவ்வளோ நல்ல அனுபவம்னு தோணும். இங்கே மேடையில் வந்து வேறு மாதிரி. உடனே நம்ம பாடும்போது மிஸ்டேக் பண்ணாலும் என்ன பண்ணாலும் அது அப்படி போயிட்டே இருக்கும். ஆனால் மக்கள்கிட்ட அந்த ரியாக்ஷன் வரும். அது ரொம்ப அது கொடுத்து வைக்கணும். அது மாதிரி கரகோஷங்கிறது என்ன சாதாரண விஷயமாண்ணா. அதான் என் பொண்டாட்டி எப்போதும் சொல்லுவாள் என்கிட்ட, என் மனைவி, இதை பாரு உனக்கு வந்து எப்போ நீ எங்கே போனாலும் மக்கள் வந்து உன்னை ப்ரைஸ் பண்ணிட்டுருக்காங்க, அது பண்ணிட்டுருக்காங்க, அதனால வந்து உனக்கு தெரியாது. ஆனால் வீட்டில் நான் தனியாக உட்காந்துருக்கேன், என்னை யாரும் ப்ரைஸ் பண்ண போகிறதில்ல, அதனால் என்ன கொஞ்சம் ப்ரைஸ் பண்ண அனுப்பாங்க அவங்க. ஏன்னா மனுஷனுக்கு வந்து என்னதான் இருந்தாலும் அந்த வேலிடேஷன் வேணும். நம்ம எல்லாமே கரெக்டாக பண்ணுறோமா இல்லையா, இங்கப்பட்ட விஷயம் யாராக இருந்தாலும் சரி, சின்ன ஒரு தொழிலாளியாக கூட இருக்கலாம், அவர் வந்து பண்ணுற வேலையை வந்து ஏய்ப்பா நல்லா பண்ணப்பா அவ்வளோதான். பணத்தை தாண்டி அதுதான் எங்களுக்கு எப்போதும் கிடைக்கிறது. பணம்ங்கப்பட்ட ஒரு விஷயம், அது தனி வேற, அது ஓகே. பட் அதை தாண்டி ஒரு கரகோஷம், மக்கள் வந்து சார் நீங்கள் ரொம்ப நல்லா பாடுறீங்க சார், உங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லும்போது அது கொடுக்குற ஒரு சந்தோஷம், மயக்கம் எல்லாம் கிடையாது. அது மயங்கிடக்கூடாது, அதுக்கு திருப்தி. ஆனால் ஓகே அது பார்க்கும்போது நம்ம இன்னும் ஹம்பிள் ஆகணும் இன்னும். ஏன்னா அதுக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு எப்போதுமே யோசிக்கணும். அவங்க சொல்கிறாங்க ஓகே, அவங்க ஆத்மார்த்தமாக சொல்கிறாங்க, ஆனால் அதுக்கு நமக்கு தகுதி இருக்கா, ஏதோ பாக்கியம், நம்ம அதிர்ஷ்டம், அவங்க சொல்கிறாங்க அதுதான். பட் அதே மாதிரி நம்மளும் இப்போது அவர் நின்றுட்டே இருக்கார், அவர் நின்றுட்டு எடுத்துருக்காரு, அவருக்கும் ஒரு வார்த்தை தேவையில்லை, சூப்பராக பண்ணேன்ப்பா சொன்னாங்க, உங்களை நீங்கள் சூப்பராக ஆங்கர் பண்ணுறீங்க, இது சொல்லும்போது ஒரு சந்தோஷம், ஒரு ஓகே நம்ம லைஃப்பில். அதுதான் என் மனைவி சொல்லுவாள், நான் ஒரு விஷயம் பண்ணானா நல்லா இருக்குன்னு சொல்லுது, என்னை தேங்க் பண்ணேன்பா. உனக்கு அது புரியாது, ஏன்னா உனக்கு நீ எங்கே போனாலும் உனக்கு கிடச்சுட்டு இருக்கு,
ஒரு சாதாரணமாக வீட்டில் உட்காந்துக்கப்பட்டவங்களுக்கு என்ன வேணுங்கிறது நீ தெரிஞ்சுக்கோன்னு என்கிட்ட சொல்லுவாள். கரெக்டாக அவர் சொல்கிறது உண்மை. சொல்வார்கள் இந்த ஒரு சமூகத்தினுடைய அடிப்படை அழகு வந்து குடும்பம். ஆகவே அந்த குடும்பத்தில இருந்து தான் எல்லா விடயமும் உருவாகிறது. ஆகவே உங்களுக்கு நான் நினைக்கிறேன் உங்களை வளப்படுத்தக்கூடிய விடயங்களை கூட வார்த்தைகளாக உங்களுடைய மனைவி வந்து குறிப்பிடுகிறார் என்று. சரி, இப்படி இருக்கு. இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு வினாவோடு நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அதாவது உங்களுடைய இந்த பயணத்தில் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 30 வருடங்களை தாண்டி நீங்கள் பயணப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஆரம்பத்திலே ஒரு பொறியியலாளர், உங்களுடைய பொறியியல் துறையிலே கல்வியை முடித்து இந்த துறைக்குள்ளே வருகிற போது எப்படி இதை நீங்கள் எதிர்கொண்டீர்கள்? அல்லது சாதாரணமாக பொதுவாக ஒரு கருத்து நிலைப்பாடு இருக்கு, இல்லை அது நாங்கள் தொழில் எங்கள் அப்பா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் அவர். பட் என் கூட என் மனைவி இருந்தாங்க. நீ தைரியமா நீ வேலையை விடு, பார்த்துக்கலாம், எதா இருந்தாலும் நான் நீ தானே, நான் நீ 2 குழந்தைங்க பிறந்தாச்சு, பார்த்துக்கலாம், இது எப்படி இருந்தானே என்ன, நீ என்ன சம்பாதிக்கிறியோ அதுக்குள்ளால இருப்போம், நம்ம என்ன பெரிய விஷயம், உனக்கு இது பிடிச்சிருக்கு, நீ பாடணும், பார்ப்போமே, ட்ரை பண்ணுவோமே சொன்னது அவங்க மனைவி. ஸோ அதனால தான் நான் இன்னைக்கு உங்களோட பேசிட்டு இருக்கேன். நான் இந்த பயணத்தில் உங்களுடைய திருப்புமுனை எது? திருப்புமுனை ரஜினிகாந்துக்கு பாடினது மின்சார பூவே. ரஜினி சார் வந்து என்னோட வாய்ஸ் தான் வேணும், மற்ற வாய்ஸஸ் எல்லாம் அந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணோன்னே எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஸ்ரீனிவாஸ் பாடினது தான் வேணும்னு சொன்னது தான் என்னோட திருப்புமுனை வாழ்க்கையிலே. அதுக்கு முன்னாடி என் உயிரே, கையில் மிதக்கும், இந்த மாதிரி நிறைய பாடல்கள் பாடினேன். ஆனால் இந்த பாட்டு பாடினதுக்கப்புறம் தான், மின்சார பூவை பாடினதுக்கு அப்புறம் எனக்கு ஸ்டேட் அவார்டு வந்தது, கலைமாமணி வந்தது. அன்னியிலேருந்து இன்னி வரைக்கும் எல்லா ஸ்டேஜ்லையும் அந்த பாட்டு பாடிட்டுருக்கேன். அந்த பாட்டுக்கு கிடைக்கிற ஒரு கரகோஷம் வேறு எந்த பாட்டுக்கும் கிடைக்காது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பாட்டு ஏஆர் ரஹ்மான் பண்ணுவேன். ஏஆர் ரஹ்மானுக்கும் நன்றி. ஆனால் ரஜினி சார் தான் இல்லை எனக்கு பாடினது தான் பிடிச்சி, ஸ்ரீனிவாஸ் பாடினது பிடிச்சதுன்னு சொன்னது எனக்கு மறக்கவே முடியாது. அதுதான் என்னோடய லைஃப்பில் திருப்புமுனை. உங்களுடைய அந்த பாடல் இன்றைக்கு இந்த அரங்கத்தையும் அவ்வளவாக அதிர வைத்திருந்தது. ரசிகர்கள் அதை அவ்வளவாக ரசித்து கொண்டிருந்தார்கள், அதையும் நான் பார்த்திருந்தேன். இப்படி இருக்க இந்த பயணத்திலே நீங்கள், அதுவும் இந்த பாடல் துறையிலே ஒரு பாடகராக அடைய வேண்டிய எல்லைகள் இருக்கிறதா? இன்னும் அடைய வேண்டிய எல்லை எனக்கு நான் ஒரு நாளுமே அந்த மாதிரி பார்த்ததில்லை. எனக்கு எல்லைகளே கிடையாது. நாளைக்கு ஒரு வித்தியாசமான நாள், டுமாரோ இஸ் அனதர் டே. அது எப்படி வரப்போகிறதுங்கிறது தான். இன்னைக்கு எனக்கு என்ன கிடைக்கிறதோ அதை பெஸ்ட்டாக பண்ணணும், அவ்வளோதான். மற்றது எனக்கு அதான் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதோ அது என்ன பண்ண போகிறோம், அது இது நோக்கமெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அந்த மாதிரிலாம் ஒரு நாளுமே எனக்கு கிடையாது. இந்த பாட்டோட இருக்கணும் எப்போதுமே. முடிஞ்ச அளவுக்கு இந்த பாட்டோட ஏதோ ஒரு அந்த துறையில் ஏதோ ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருக்கணும் கடைசி வரையும். அதுதான் என் ஆசை. கேட்டுக்கொண்டிருக்கிற போது இப்படியே நாங்கள் உரையாடலாம் என்று தான் தோன்றுகிறது. ஆனால் நேரத்தையும் கருத்திலே கொண்டு நாங்கள் நிகழ்ச்சி அமைத்தோடு நிறைவு செய்து கொள்ள போகிறோம். மிக்க நன்றி. இந்த ஒரு நீண்ட ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சிக்கு பிற்பாடும் நேரம் 12 மணியை நெருங்கி கொண்டிருக்கிறது, நள்ளிரவு. ஆனாலும் நீங்கள் மிக பொறுமையாக இந்த 2 வார்த்தைகளை நாங்கள் உரையாடுவதற்கான அந்த வாய்ப்புகளை தந்தமைக்கு மிக்க நன்றி இருவருக்கும். உங்களுடைய இந்த இசை பயணம் தொடர வேண்டும் என்று சொல்லி தங்களுடைய உறவுகள் சார்பாக நிறைவான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி. நன்றி ஷர்மிளா. நன்றி.